மீன ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த வருடம் கூலி பிரசன்ன வாக்கில் தெய்வங்கள் என்ன சொல்லுது, கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு, எது மாதிரியான நமக்கு வாக்கு வந்துடுது அப்படிங்கிறத பிரசன்னத்தை நாம் இந்த சோழியின் வாயிலாக பார்ப்போம். தடை உடையுது. மீனராசி அன்புள்ளங்களுக்கு குடும்பத்துக்குள்ள மனக்கசப்பு இருந்தா உடைஞ்சு போகுது. குடுக்கல் வாங்கல்ல சண்டை இருந்தா தீந்து போகுது. தொழில் பாதியில நின்றுக்கிட்டு இருந்தா மீண்டும் தொடங்க போகுது. உறவுகள் பிரிஞ்சு போயிருந்தா ஒன்று சேர போறீங்க. கணவன் மனைவி கருத்து வேறுபாடோட வேகமாக வெளியில் போயிருந்தா இப்போ ஒன்று சேர்ந்துருவீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தா குழந்தை பாக்கியம் வருது. வேலை வாய்ப்பு கிடைக்காம ரொம்ப நாளாக நீண்ட நாளாக தூங்கிக்கிட்டு இருந்த மீனராசிகளுக்கு வேலை கிடைக்க போகுது. மொத்தத்தில் மீனராசிக்கு எது மாதிரியான வாக்கு தெரியுமா? தடையதை உடை. தடைகள் விலகுகின்ற நேரம், முடிச்சுக்கள் அபருகின்ற நேரம், தொழில் உயருகின்ற நேரம், லாபம் பெறுகின்ற நேரம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சில மீன ராசிக்காரர்களுக்கு சங்கடங்களும் தொய்வும் இருக்கு இல்லையா, அது தெய்வத்தாலேயோ உங்களுடைய முயற்சியாலேயோ இல்லை, சதியால. சதிதான் உங்களை சங்கடப்படுத்தும். விதி இந்த தெய்வ வாக்குல தடைகள் விலகுது. கோர்ட்ல வம்பு வழக்கு ஜெயிக்குது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீருது. குடும்பத்துக்குள்ள இருந்த கசப்புகள்லாம் விலகுது. இனிமே நல்லது நடக்க போகுது. மீனராசி அன்புள்ளங்கள் தைரியமாக செயல்படலாம். குலசாமியும் முன்னோர்களும் நீங்க செய்த தொழில் பிரதானமும் உங்களுக்கு பெருங்கொண்ட மாற்றத்தை தரப்போகுது அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லலாம். குழந்தைங்களோட கல்வி ரொம்ப பின்தங்கி இருந்தது, இப்போ முதல் நிலைக்கு வரப்போகுது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருந்தீங்கன்னா அது இப்போ கிடைக்கும். பொதுவாக தடைப்பட்டு மந்தமாகி முடக்கமாகி இருந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில் வரப்போகுது. அப்போ தடைகள் உடைகின்ற நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் புது முயற்சி எடுக்கலாம், கல்யாண பேச்சுவார்த்தை தொடங்கலாம். சண்டைகள் விஷயங்கள் இருந்தால் அந்த நேரத்தில் பேசினா அது தீர்ந்து போயிடும். இந்த நேரத்தில் புது முயற்சிகள் எடுக்கலாம். தொழில் சம்பந்தப்பட்ட உறவுகளை நீங்கள் சந்திக்கலாம். வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் வியாபாரிகளை சந்தித்து இந்த நேரங்களில் புது ஒப்பந்தம் போடலாம். எல்லா விதத்திலும் நல்ல வாக்கே வந்திருக்கிறது. மீனராசியை பொறுத்த வரைக்கும் தடைகள் விலகுகின்ற நேரம். தடை விலகிட்டாலே எல்லாத்துலேயும் ஜெயிக்கிறோம்ல. சொந்தமாக பர்சனலாக சாமுத்திரிகா லட்சணம், தாம்பூல பிரசன்னங்கள், தெய்வ வாக்கில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் பொது பலனில் தெய்வ வாக்கு, குலசாமியும் குல தெய்வமும் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஆறுதல் கரம் நீட்டுகிறது. இதைத்தான் நம்ம சொல்லலாம். அப்போ மீனராசிக்கு கிரகங்கள் அமைப்பில் இருந்தாலும் தெய்வங்களும் முன்னோர்களும் உங்களை காப்பாற்றுகிறார்கள் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தடை உடை அப்படின்னு தான் வந்திருக்கு வாக்கு. அப்போ அந்த வகையில் உங்களுக்கு இருக்கின்ற மொத்த பிரச்சனைகளில் எங்கெல்லாம் தடைகள் இருக்கிறதோ விலகி போயிடும். எதிரி ஓடி போயிடுவான். ஆனால் உடல்நிலையில் கவனம், ஆசனவாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம், முதுகு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம். முன்னோர்கள், நம்மளுடைய மூதாதையர்கள் இல்லாத வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் கவனமாக பார்த்துக்குங்க. இத்தனை விஷயத்தில் தடைகள் உடையுதுன்னா
உடம்ப கொஞ்சம் கவனிக்கணும். இங்கே தான் நீங்கள் நிதானமாக செயல்படணும். மற்றபடி பிரசன்ன வாக்கில் மீன ராசிக்கு தடைகள் விலகின்ற நேரம் என்று சொல்லி, இதே போல ஒரு நல்ல தகவலோடு நல்ல செய்தியோடும் திரும்பவும் உங்களை சந்திப்பேன். அதுவரைக்கும் நன்றி நண்பர்களே.